மகாபாரதத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் திரௌபதியோடது. இப்படிப்பட்ட திரௌபதி 5 கணவர்களை கொண்டிருந்தாலுமே அவங்கள பத்தினின்னு தான் சொல்றாங்க. அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். திரௌபதிக்கு 5 பேர் கூட கல்யாணம் நடந்திருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் மனைவியா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல தான் பாண்டவர்கள்ல மூத்தவரான தர்மருக்கு 1 வருட காலம் மனைவியா இருந்தாங்க. இப்போ அடுத்து 2வதான பீமனுக்கு அவங்க மனைவியா இருக்கணும். ஆனா பீமனுக்கு தான் அண்ணனோட மனைவியை எப்படி தான் மனைவியா பாக்குறதுன்னு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த சமயத்துல தான் பீமனோட நிலைமையை அறிஞ்ச கிருஷ்ணர் பீமர் கிட்ட போய் இன்னைக்கு நைட்டு நான் ஒரு இடத்த கூப்பிடுறேன், அங்க வா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் சொன்ன இடத்துக்கு பீமன் போறப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உத்து கவனிக்கிறப்பதான் தெரியுது அது திரௌபதின்னு. இப்போ பீமனும் கிருஷ்ணரும் திரௌபதிக்கு தெரியாம பின்தொடர்ந்து போறாங்க. அப்போ திரௌபதி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு தீயை எழுப்பி டக்குன்னு தீக்குள்ள குதிக்கிறாங்க. அதை பார்த்து பதறி போன பீமன் வேமா திரௌபதியை காப்பாத்தலான்னு போறப்போ கிருஷ்ணர் வேமா கையை பிடிச்சு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றாங்க. தீயில குதிச்ச திரௌபதி இப்ப எந்த ஒரு காயமே இல்லாம தீயில இருந்து வெளியே வராங்க. இப்போதான் கிருஷ்ணர் ஒரு விஷயம் சொல்றாரு. தீயில குதிச்சது உன் அண்ணன் தர்மனோட மனைவி, ஆனா வெளியே வந்தது உன்னோட மனைவி அப்படின்னு. இப்படிதான் வருஷம் இந்த தீயில இறங்கி அவங்களோட பத்தினி தன்மையை புதுப்பிச்சு வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால எந்த ஒரு உறுத்தலும் உனக்கு வேணாங்கிறத பீமன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு. என்னதான் ஐவருக்கு மனைவியா இருந்தாலும் திரௌபதி ஒரு பத்தினிங்கிறத கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.